முதல் முறை மோடி ஆட்சிக்கு வந்தபோது அது குறைந்தது. இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தபோது இவர் 74% அந்த எல்ஐசியினுடைய பங்கு விற்பனையை தாராளமயத்திற்கு திறந்து விட்டாரு. அப்போதே அந்த ஊழியர்கள் மற்ற ஆட்கள் அதை எதிர்த்து இயக்கங்கள் நடத்தினாங்க, வேலை நிறுத்தம் நடத்தினாங்க. இருந்தாலும் குளோபலைசேஷன் என்கின்ற கொள்கையின் மூலமாக பொதுத்துறையினுடைய பங்குகளை விற்கின்ற பெயரில் எல்ஐசியினுடைய அந்த பங்குகளை விற்றார்கள். விற்றதன் மூலமாக சில மார்க்கெட்ல நம்மளுக்கு ஏற்ற இறக்கங்கள் வந்தது. அதானியினுடைய சில நிறுவனத்திற்கு இந்த பங்குகளை டைரக்ட் பண்ணணும்னு ஒரு சர்க்குலர் போட்டு அதன் மூலமாக அதானியினுடைய வளர்ச்சிக்கு பங்கு சந்தையில இவர்களுடைய பங்குகளை விற்க நிர்பந்திக்கப்பட்டார்கள். அப்படி எல்ஐசி முதலீடு செய்ததன் மூலமாக லாபம் குறைந்தது. ஏற்கனவே நீங்க காங்கிரஸ் பீரியட்ல கிடைச்ச லாபம் வரல, கிராமங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவைகள் செய்ய முடியல. ஆனா பங்கு ஏற்ற இறக்கத்தினால இப்ப என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, இந்த பங்கு சந்தை இன்னைக்கு இந்த ஒரே நாள்ல 2.25 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய அதானியினுடைய பங்குல வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதுல அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்ஐசி மட்டுமே 12,000 கோடி ரூபாய் இழந்திருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் இது லட்சம் கோடியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்ஐசியில பணம் போட்டிருப்பவன் யாருன்னா, பிரீமியத்தை கஷ்டப்பட்டு கட்டி இறந்துட்டா வாரிசுகள் வாங்கக்கூடிய பணம். அவன் இருக்கும்போது அந்த லட்சத்தை வாங்கவே முடியாது. அவன் இறந்த உடனே அவனுடைய வாரிசுக்கு, நம்மளால கொடுக்க முடியலனாலும் வாரிசுக்கு கிடைக்கணும். வயநாட்டுல 2018 ஏற்பட்ட சரிவு, வெள்ளத்துல ஏற்பட்ட சென்னையிலையும் திருநெல்வேலியிலையும் வெள்ளத்துல ஏற்பட்ட போது ஒரே நாளில், சுனாமி கடலூரில் வந்த போது ஒரே நாளில் அந்த வாரிசுகளுக்கு அந்த தொகையை கொடுத்த நிறுவனம் எல்ஐசி நிறுவனம். இப்ப இந்த 12,000 கோடி ரூபாய் யாருடைய பணம் நாம் இழந்திருக்கிறோம்? பல லட்சம் கோடி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய அதானிக்கு அது இழப்பா தெரியாது. விமானத்திலையும் உல்லாசபுரியிலையும் திருமணத்தை நடத்தி இந்திய பொருளாதாரத்தை கேளிக்கை ஆக்கி வந்த மோடியினுடைய நண்பரு இந்த நம்முடைய பணத்தை எடுத்து 12,000 கோடி ரூபாயை தெருவில் இறைத்திருப்பது இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம்.